ஹாய். நாங்க எல்லாம் ஊரெல்லாம் சுத்திட்டு வந்துட்டோம். இவர் வந்து பாப்பி. ஹலோ போலோ பையா. இவர் தான் வந்து பூஜாவோட ஆஸ்தான குக். சூப்பரா சமைப்பாரு. பையா கேமரா. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? குக்கிங். ஓ மிக்ஸ் வெஜிடபிள் பஞ்சாபி கிரேவி. என்னடா இது வசனமே புரியல. மிக்ஸ்ட் வெஜிடபிள் பஞ்சாபி கிரேவி. பஞ்சாபி கிரேவி. பஞ்சாபி ஸ்டைல்ல ஒரு சூப்பரான ஒரு ஆத்தென்டிக் இது வந்து நமக்கு பாப்பி கத்து கொடுக்க போறாரு. ரோட்டி பி பண்ணாங்கன்னா கூட வந்து இது எப்படி சாஃப்டா சப்பாத்தி ஃபுல்கா. எல்லாம் எனக்கு ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப ஆசை அந்த சாஃப்டா ஹிந்தி ஸ்டைல் மார்வாடி ஸ்டைல்ல வந்து இந்த ஹிந்திக்காரங்க எல்லாம் பண்ணுவாங்கல்ல சப்பாத்தி அந்த மாதிரி கத்துக்கணும். நெய் போட்டு எப்படி அதை சாஃப்டா இன்னைக்கு பண்ணணும் அப்படின்றதான் வந்து நம்ம கத்துக்க போறோம். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நமக்கு பாப்பி சொல்லி கொடுப்பாரு. அது தமிழ் மெய்யாக்கா. அதனால நான் உங்களுக்காக டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன். நான் இருக்கேன்ல நான் பண்ணிட்டேன். பீன்ஸ், கேரட், ஆலு, பட்டாணி, கேப்சிகம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா? சப்பாத்தி மாவு பாதுமே லேட்டர். சப்பாத்தி மாவு பேசும் போது அதையும் நான் வந்து வீடியோ காட்டுறேன். இந்த வீடியோ எனக்கு செம்ம எக்ஸைட்மெண்டா இருக்கு. ரொம்ப குஷியோ. அவர் ஹோட்டல் ஓனர் ஸ்ரீநகர்ல. இஸ் இட்? நந்து டிஃபன் சென்டர். நந்து டிஃபன் சென்டர் ஸ்ரீநகரா? டபுள் பீன்ஸ். அப்புறம் பச்சை பட்டாணி. ஸோ பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பெரிய ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் முந்திரி. இப்போ வந்து மிக்சியில ஆனியன், ஒரு வெங்காயம், 5 தக்காளி. இதை வந்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்யா ஃபைன் பேஸ்ட் இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ இதை நம்ம குக்கர்ல தான் பண்ண போறோம். ஸோ இவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்காங்க. ஸோ குக்கரை போட்டுட்டு தான் பையா ஆலு கட்டிங் பொட்டேட்டோ இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணிட்டாரு. அப்புறம் என்னது ரெட் சில்லி, அப்புறம் கிரீன் சில்லி, மஞ்சள் பொடி, மஞ்சப்பொடி, பாத்து சில்லி பவுடர், சில்லி பவுடர், தனியா, ஜீரக பொடி. எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இந்த டபுள் பீன்ஸும் பட்டாணி. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றி வருது. இந்த வெஜிடபிள்ஸ் அப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அப்புறம் மசாலா எல்லாத்தையும் போட்டு குக்கரில் ஏற்றிட்டாரு. எத்தனை விசில் பையா? விசில் 2. 2 விசில் தானா? வெஜிடபிள்ஸ் பாயில் ஆயிருமா? ஓகே 2 விசில் தானா? இது வந்து 6 பேருக்கான கணக்கு. बीच में बहुत काम है इनको. ஓ இன்னும் இதுல நிறைய வேலை இருக்கும். நான் குக்கர் இறக்குனா வேலை ஓவர் நினைச்சிட்டேன் பையா. कुकर फिनिश ना हुआ. ஓ குக்கர் விசில் வந்துட்டா ஓவர். நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. சோ குக்கரை வந்து மூடுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் பாயில் பண்ண விட்டுருக்கேன் வெஜிடபிள்ஸ். मसाला रॉ स्मेल जाएगा. ஓ இந்த மாதிரி குக்கர்லயே நம்ம குக் பண்ணா ரா ஸ்மெல் போகும் மசாலாவை. रॉ स्मेल जाएगा. சூப்பரா இருக்கே பார்க்கவே. ஓகே இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணிருக்காரு. ஓகே இப்போ மசாலா வந்து பாயில் ஆயிட்டே இருக்குது. விசில் போடல. அதுக்குள்ள அவர் வந்து சப்பாத்தி மாவு கலக்க போறாரு. 6 பேருக்கு 20 சப்பாத்தி. ஓகேவா? சப்பாத்தி சாஃப்டா வரதுக்கு என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னு கேக்குறேன் பையா. சப்பாத்தி சாஃப்டா வரணும்னா என்ன பண்ணணும்? only தண்ணி ஊத்துங்க. only தண்ணி, நோ ஆயில், ஹாட் வாட்டர், नो सिंपल कर प्लेन तरी. வெறும் தண்ணி. சாஃப்டா எப்படி வரும்? मैसेज ही ना सॉफ्ट हो. उतना ज्यादा मैसेज करेगा उतना सॉफ्ट आएगा. சப்பாத்தி மாவை நல்லா மசாஜ் பண்ணா சப்பாத்தி நல்லா வரும். எவ்வளவு நேரம் ரெஸ்டிங் சப்பாத்தி மாவு? नो रेस्टिंग डायरेक्ट. நோ ரெஸ்டிங்கா? டைரக்ட் சப்பாத்தி ஃபுல்கா உப்புமா சப்பாத்தி பையா?
சப்பாத்தி हाँ உப்புமா हम्म அப்படி பண்ணா சாஃப்டா வரணும். அப்படி டச் பண்ணி பார்த்தா चपाती इधर कुछ नहीं, कुकिंग का टाइम चपाती सॉफ्ट हो रहा है ये। हाँ? जब कुकिंग करते हैं ना ஆ उस टाइम सॉफ्ट होगा, क्या होगा उस टाइम आपका हैंड में है। ஓ குக் பண்ற மாதிரி தான் நம்ம கையில இருக்கும் गरम சப்பாத்தி. मसाला, இப்போ வந்து இந்த கரம் மசாலா போடுறாரு. अभी दही है। இப்போ தயிர் போடுறாரு. தயிர் நல்ல கெட்டி தயிர் 2 ஸ்பூன்ஸ். हाँ ज्यादा 3 4 வாவ் பெரிய இது கரண்டி 50 ग्राम 50 கிராம் தயிர் 50 to போடுறாங்க. 100 ग्राम 50 to 100 கிராம் தயிர் கட்டா நீ புளிச்சிருக்க கூடாதுல தயிர். पुलिची भी ना करो यार। புளிச்சா கூட பரவாயில்ல. நெக்ஸ்ட் வந்து कस्तूरी मेथी, கசூரி மேத்தி. ஓ நல்லா போட்டிருக்காரு. ஆக்சுவலி கேப்சிகம்காக வெயிட்டிங் நாங்க. குடமிளகாயை மறந்துட்டாங்க, அதனால வாங்க போயிருக்காங்க. ஸோ வெயிட்டிங் ஃபார் குடமிளகாய். இதை பாருங்க, சப்பாத்தி வந்து உருட்டி வச்சுட்டாரு. இந்த மாதிரி 20 சப்பாத்தி பீஸ் போட்டு வச்சுட்டாரு. அடுத்தது நமக்கு மேடம் குடமிளகா வாங்க போயிட்டு வீடியோ எடுக்கிறேன்னு குடமிளகா வாங்க போயிட்டு அது நான் தான். ஹலோ ஒரு குடமிளகா வாங்க எத்தனை பேர் பாருங்க. 3 பேர் போயிட்டு வந்துட்டு இப்ப குடமிளகா கட்டிங்ஸ் நடக்குது. மேடம் வந்துட்டு கிச்சன் சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் போய் பயங்கரமா சமைப்பாங்க. ஒரு டைம் சொன்னாங்க இங்க வரும்போது எனக்கு ஏதாவது சமைச்சு போடுறேன்னு. இது வரைக்கும் நடக்கல. ஹோப்ஃபுல்லி நான் இன்னொரு 5 நாள் இருக்கேன். என்ன பண்றாங்க நிக்கிறேன். உருட்டு உருட்டு நீ உருட்டு நம்ம பேசிட்டே இருக்க அவர் சமையலே முடிச்சிட்டாரு. हाँ अभी कितना टाइम होके में लिखा गया। பண்ணிட்டு கிளம்பி வர அவரு. பையா சப்பாத்தி ரவுண்டா வருமா? அது எப்படி பண்ணணும்னு கத்துக்கோ. எனக்கு வரும். இந்தியா மேப் மாதிரி வரும். emotional damn it ரவுண்டா பாருங்க. செம்மையா தேய்ச்சிட்டாரு. है ना राउंड। செம்மையா வந்துருச்சு ரவுண்டு. அதாவது பையாக்கு வந்து வாயும் வேலை செய்யுது, கையும் வேலை செய்யுது. நம்மள மாதிரி இல்ல, நம்ம வெறும் பேச்சுதான். ஓரளவுக்கு மேல நம்ம கிட்ட பேச்சே கிடையாது, பேச்சுதான். பையா செம்ம ஸ்பீடு. अभी तो रेडी हो जाता ना। அதாவது நான் வீடியோ எடுக்கிறதுனால அவருக்கு லேட் ஆயிடுச்சான். இல்லாட்டி இன்னும் குக்கிங் முடிச்சுட்டு கிளம்பிட்டு போறான். बॉबी का बीट ले हाफ कुकिंग हो जाए। ஓ நீர் எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீடு தான். நீரஜா வீட்டுல பாதி குக்கிங் முடிச்சுட்டு போறான். இப்ப என்னாலதான் உங்களுக்கு லேட் ஆகுது. தோத்துக்கிட்டே இருக்கீடா. எப்படி உப்புச்சு பாருங்க. வாவ். இங்க உருட்டுறாரு, இங்க இது பண்றாரு, இங்க இது பண்றாரு. உருட்டுறாரு, கட்டுறாரு, ரிப்பீட். முடியல தலைவரே, முடியல தலைவர். ஆனா நம்ம வந்து குக்கர் ஆஃப் பண்ணியாச்சு, சப்பாத்தியும் பார்த்தாச்சு. அடுத்து சாப்பிடுறது மட்டும் தான். இது ஓபன் பண்ணும்போது பையா என்ன மைக்கு கொடுத்துட்டீங்க? हो गया ना। தக் லைஃப் பண்றாரு. ஓகே பையா. மக்களே இப்போ அவர் வந்து என்ன சேலஞ்ச் பண்ணிருக்காரு. நான் வந்து சப்பாத்தி பண்ணி இந்த மாதிரி உப்பணும் அப்படின்ட்டு. இது இங்க வைக்கிறேன் பையா, வைக்கிறேன். நான் அமைதியா தான் இருந்தேன், அவரே வாய் கொடுத்து டைம் வேற பாக்குறாரு. आटा लगाओ। ப்ரெஷரா இருக்கு இது. குக்கிங் காம்படிஷன்ல கூட இவ்வளவு ப்ரெஷர் இல்ல எனக்கு. ऊपर नहीं आएगा। नहीं आएगावा? வாட்டர் போட்டேன். मिडिल में ये कर दिया ना, साइड में फुल मोटा है, मिडिल में पतला है। இருங்க, சைடு வந்து மோட்டாவா இருக்கும். साइड में डालो। என்ன பையா பிச்சிட்டீங்க? ऐसा दबा दिया तो कैसा होगा। சோலி முடிச்சு. அவர் எவ்வளவு ஃபாஸ்டா பண்றாரு, நீங்க எவ்வளவு ஸ்லோவா. இப்பதான் அதுக்கு வலிக்கிற போறீங்க. டேய் மெல்ல மெல்ல, ஏன்னா செவருக்கு வலிக்கும். ये मिडिल में दबा रहा है, ये पकड़ रहा है ना। ये देखो मैं करता हूँ साइड में ही, करेक्ट। अब मिडिल में क्यों जा रहा है? साइड में कर रहा हूँ ना, लेकिन कुछ ஓ சைடுல வச்சு தேய்க்கணுமா, மிடில்ல வைக்க கூடாது? अब मिडिल में कर रहा है, इसीलिए हो रहा है ऐसे। இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. எப்படி சைடு? ये पादी इधर, ये बेलना पादी बेले इरिके ना, फिर मिडिल ஓ प्लेन साइड ले पेशर
சைடுல பிரஷர் கொடுக்கணுமா, மிடில்ல வந்து அந்த கட்டையை உருட்டணுமா, கரெக்டா? குக்கர் விசில் ஆயிடுச்சு. ஆஹா ஸ்மெல், குஷ்பு. ஓகேனா अभी टेस्ट करो. ஸ்மெல் செம்மையா இருக்கு. டேஸ்டிங் வேற லெவல் பையா. அந்த தயிரோட புளிப்பு, காரம் எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கு. அந்த மேத்தியோட கசப்பு, கேரட்டோட இனிப்பு, பக்கா ஹிட் பையா, சூப்பர் ஹிட். 5 मिनट में आ रहा. ஓகே தேங்க்யூ. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.